கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 19:1, மேத்யூ 19:1. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு மத்தேயு 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். சபை எப்படி இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்போது எப்படி ஒரு மனத்தாழ்மையாக வர வேண்டும், எப்படி ஒருவருக்கொருவர் உள்ள குற்றங்களை நம்ம எப்படி கையாள வேண்டும், அதே போல் எப்படி நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்தார். சொல்லி முடித்துவிட்டு அவர் கலிலேயாவை விட்டு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 3 வருட காலங்கள் கலிலேயா பகுதியில் ஊழியம் பார்க்குறார். ஊழியம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து புறப்பட்டுன்னா என்ன, அங்கேருந்து கிளம்பி வர்றார். இனிமேல் அவ்வளோதான், அவரோட ஊழியம் நிறைவேற்று விட்டது. இனி கலிலேயா பகுதிக்கு போவதில்லை அவர் முழுக்க. ஏன்னா கலிலேயாவில் தான் அவருடைய மைய பகுதியாக இருந்தது. அவருடைய பொதுவான ஊழியங்களில் அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், அவர் சொல்லி கொடுத்தவைகள், அவர் சொல்லி கொடுத்த ஓமானங்கள், சீஷர்களை உருவாக்கினது, இது எல்லாமே. இப்போ என்ன, அவர் இனி எப்போ வருவார், இனி யோர்தானுக்கு போய் யோர்தானை தாண்டி எருசலேம் போய் அங்கே சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு தான் யோவான் 21வது அதிகாரத்தில் அப்போஸ்தலரை சந்திப்பதற்கு மறுபடியும் கலிலேயாவுக்கு வரப்போகிறாரு. இப்போதைக்கு கலிலேயா விட்டு இதோட முடிஞ்சு போகிறார். அப்போ என்னென்னா, தன்னுடைய பொதுவான ஊழியம் முடித்து இப்போ கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு ஆயத்தமாக போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். நீங்கள் அங்கேருந்து கிளம்பி எங்கே யூதேயாவின் பகுதிக்கு வர்றாரு. நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொன்னார், அவர் எப்படி அங்கே போய் எருசலேம் போய் அங்கே பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். நம்ம லூக்கா சுவிசேஷம் வாசிச்சோன்னா லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனத்தில் அவர் இங்கேருந்து கிளம்புற காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக லூக்கா 19வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு எருசலேமை பார்த்து எருசலேமேன்னு கண்ணீர் விட்டு அழக்கூடிய காரியம். அங்கே அவர் என்ன ஒரு முழு பிரயாணமாக இதை மட்டும் எழுதியிருக்கிறாரு. அப்போ என்னென்னா, இங்கே இந்த பகுதி யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள பெரையா என்று சொல்லக்கூடிய யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இதில் அந்த வழியாக அவர் எங்கே வர்றாரு, எருசலேமுக்கு வர்றாரு. இந்த எருசலேம் என்ன, அவரை கல்வாரி சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு, மத தலைவர்களோடு எதிர்கொள்வதற்கு. அதே மாதிரி இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிறாரு, அவருடைய முக்கியமான போதனை ஆகிய திருமணம், சீஷத்துவம், ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை அவர் சொல்லி கொடுக்க போகிறார். அதனால் அவர் எங்கே மொத்தமாக இனிமேல் அங்கே போகிறதில்ல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக கலிலேயாவை விட்டு அவர் முழுக்க இங்கே வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம கர்த்தருடைய கால அளவை தெரிஞ்சக்கூடிய மக்களாக இருக்கணும். நமக்கு ஒரு பருவம் முடிந்து அடுத்த பருவம் வருகிறது, அதாவது ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் வருகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் கலிலேயா பகுதியில் ஊழியம் பார்த்தாரு. அங்கே அநேக அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெற்றது. திரளான ஜனங்கள் எப்பொழுதும் கூட வந்தாங்க. ஆனால் அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் கல்வாரி சிலுவைக்கு போய் மரிக்க வேண்டும் என்கிற அடுத்த காலகட்டம் வந்துருச்சு. அப்போ ஒரு பருவநிலையிலிருந்து அடுத்த பருவநிலைக்கு போகிறோங்கிறத ரொம்ப அழகாக புரிந்து கொண்டார். அப்போ என்னென்னா, நம்மளும் நமக்கு கர்த்தர் நம்மளை ஏன் ஒரு இடத்துலேருந்து ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு கொண்டு போகிறாரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பழைய காலத்தில் இருந்தது மாதிரியே நம்ம வாழ முடியாது. ஏன்னா நம்ம புதிய காலத்தில் வாழணும். நம்ம இப்போ தான் ஒரு புதிதாக வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். 2025 முடிஞ்சு 26க்குள்ளே போயிருக்கோம். அப்போ என்னென்னா, நம்ம பழைய காலம், பழைய கதைகளை விட்டுட்டு புதிய காலத்தில் கர்த்தர் நமக்காக புதிதாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய மக்களாக இருக்க முடியும்.
ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பழைய காலத்தில் அப்படி இருந்தோம் தெரியுமா, இப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அப்படி இல்லைங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம கர்த்தர் இங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது கூட ஒரு சில நேரங்களில் கடினமான பாதையாக இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் நம்ம கர்த்தர் நம்மளை ஒரு பருவ சூழ்நிலையிலிருந்து ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு கொண்டு போகிறார் என்பதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் வாழ நம்ம கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியில் ஊழியம் செய்து, ஆண்டவரே அது முடிந்தது, நான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றதை உணர்ந்து, ஆண்டவரே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேம் நோக்கி பாடுபடவும், ஆண்டவரே மரிக்கவும் உயிர்த்தளவும் வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் எங்கள் சூழ்நிலைகளில், எங்கள் கால அளவுகளில் கர்த்தர் எங்கே வழிநடத்துகிறீங்களோ அதை கேட்டு அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.